1963ல வின்ஸ் மெக்மான் சீனியர் வேற யாரும் இல்லைங்க, இப்போ சேர்மனா இருக்க நம்ம வின்ஸ் மெக்மானோட அப்பா தான் அவரு. அண்ட் டாட்ஸ்மான் சேர்ந்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் வேர்ல்டு வைட் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் 1963 WWF. அப்பவே நிறைய செலவு பண்ணி விளம்பரம்லாம் பண்ணாங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆச்சு. கொஞ்ச நாள்ல கம்பெனியோட கோ ஃபவுண்டர் டாட்ஸ்மான் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வின்ஸ் மெக்மேன் கம்பெனியை தனியா தான் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. 1979ல WWF இருந்து WWF அப்படின்னு கம்பெனி பேரை மாத்திட்டாங்க. 1980ல ரொம்பவே பிரபலமாச்சு. 1983ல இருந்து அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணது நம்ம சேர்மன் வின்ஸ் மெக்மன் தான். அவர் கம்பெனில பெரிய லெவல்ல மாற்றம் பண்ணாரு. அதாவது நிறைய பணத்தை மீடியா மேல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம கம்பெனி பெருசா வளர ஏற்கனவே ரெஸ்லர் அண்ட் ஹாலிவுட் ஸ்டாரான ஹல்க் ஹோகான வேலைக்கு சேர்த்து அவர் அந்த கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடராகவே ஆக்கிட்டாரு. அதை பார்த்த மத்த ரெஸ்லிங் கம்பெனில இருந்து எல்லாரும் WWFல ஜாயின் பண்ணாங்க. நிறைய டிவி சேனல்ஸ் கிட்ட பேசி ப்ரொமோஷனும் பண்ணாரு.